ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா ஒரு குக்கிங் ரெசிபி தான். ஸோ ஒன் பாட் சாம்பார் ரைஸ் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து குக்கரில் வந்து ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரா போடுவேன். எனக்கு வந்து ஜீரா ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் வந்து ஜீரா போட்டிருக்கேன். அது ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த பருப்பு எல்லாமே போட்டுட்டு ஜஸ்ட்டு சாட்டே பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு 2 காஞ்ச மிளகா வந்து அதில் போடணும். என்னோட ஃப்ளேவர் ஆக்சுவலி இது என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ விவேக்குக்கு ஆஃபீஸ்க்கு வந்து எப்பயுமே ரைஸு, சாம்பார் அந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் செஞ்சு அது பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். அதனால அதையே நான் வந்து இன்னைக்கு வந்து வீடியோவாக உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நீங்கள் வந்து உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து நீங்கள் செஞ்சு தரணும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினா இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் எடுத்து அதை வந்து உரித்து அதை ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதை வந்து வதக்கிறதுல தான் ஆக்சுவலி டேஸ்ட்டே இருக்குது. நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதில் ஒரு ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த சின்ன வெங்காயத்துலேருந்து. அதுக்கப்புறமா நான் வந்து கொத்தமல்லி வந்து 2 பார்ட்டாக இது வந்து இதில் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இப்போ வந்து அந்த லைட்டாக ஸ்டெம்ஸ் இருக்கும்ல அதோடு சேர்த்து இப்போ கொஞ்சம், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வரும்போது காட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டிருப்பேன். இது நல்லா ஆக்சுவலி நம்ம வந்து சாட்டே பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து நான் செய்கிறது வந்து முருங்கைக்காய் சாம்பார் தான். ஸோ அதனால் முருங்கைக்காய் வந்து ஒரு 3 to 4 முருங்கைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி நார் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எப்பயுமே இந்த மாதிரி காய் வதக்கும் போதே வந்து நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிடுவேன். அதனால அப்போவே வந்து சால்ட் வந்து இப்போ வந்து போட்டாச்சு. தேவைக்கேற்ப அப்பப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சமாக சால்ட் மட்டும் போட்டு நான் வந்து காய் வதக்கும் போதே சாட்டே பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து டொமேட்டோ வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம நார்மலாக செய்யும் போது பருப்போடு வந்து நம்ம வந்து போட்டுட்டு மசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுவோம் இல்லையா, இந்த மெத்தடாலஜியில் வந்து இந்த மாதிரி போடணும். அடுத்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் இதில் மெயின் ஹீரோ இன்க்ரீடியண்ட்டே வந்து சாம்பார் பவுடர் தான். ஸோ சாம்பார் பவுடர் வந்து நான் வந்து 3 ஸ்பூன்ஸ் வந்து போட்டிருக்கேன் என்னோடய ஸ்பைஸ் அண்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சில்லி பவுடர் வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி காரம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கருகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வந்து இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து அதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு காரம் டேஸ்ட்டும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். அதையும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சமாக இருக்க 2 டைப்பாக போடணுன்னு சொன்னேன்ல, அதில் இப்போ செகண்ட் பார்ட்டாக இருக்கிற கொத்தமல்லியும் இப்போவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் போட்டால் ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும், அது எனக்கு பிடிக்காது பர்சனலாக. ஸோ அதனால் இப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து போட்டுட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டதுக்கப்புறமா நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸ், இதில் என்னென்ன இருக்குன்னா ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறமா துவரம்பருப்பு அண்ட் பாசிப்பருப்பு இருக்குது. ரைஸ் வந்து 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு வந்து ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக, பாசிப்பருப்பு வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவு தான் போட்டிருக்கேன். அது வந்து கழுவி சோக் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து ஊற வச்சதை வந்து நான் ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு டோட்டலாக நான் வந்து 6 cups ஆஃப் வாட்டர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கொலன்ட்டு வரும்னு சொல்லிட்டு. ஸோ மீதி இருக்கிற தண்ணியும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். முன்னாடியே ஒரு 1 டம்ளர் போட்டிருந்தோம்ல, அதுக்கப்புறமா இப்போ வந்து 5 டம்ளர்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புளி வந்து நான் வந்து லெமன் சைஸ் கூட கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து புளிப்பாக இருந்தால் இந்த மாதிரி 1 pot ரைஸில் வந்து கொஞ்சம் புளிப்பாக ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட டேஸ்ட்டே வந்து நல்லா வந்துருந்தது. இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபைனல் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இந்த ஸ்டீமான வாட்டர்லேயே வந்து ரைஸ் வந்து ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன் இனிஷியலே. ஸோ அதனால் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் வந்து இந்த காய் போட்டு வதக்கும்ல, அப்போவே நம்ம போட்டாலுமே ஓகே தான். இப்போ போட்டாலுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம விசில் வச்சு குக் பண்ண போகிறோம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து மூடி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு விசில் வந்து ஒரு 6 விசில் வந்து நான் வந்து விட்டுருந்தேன். விசில் போனதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து விசில் அடங்கியாச்சு. ஸோ குக்கர் மூடியை வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம்.
ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்க வந்து உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்குது. பட் ட்ரை இலையில் கலக்கும் போது பாருங்கள் உங்களுக்கு வந்து அதோட அந்த கொலன்னு இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 6 டம்ளர் தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணியும் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அது நம்மளுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். இப்போ பாருங்கள் செமையாக இருக்குல்ல. அப்புறம் வந்து அதுவே நல்லா பஜ்ஜாக நம்ம கலக்கவே ரைஸ் அந்த மாதிரி மாறிடும். இப்போ வந்து நெய் கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிகினிங்லேயே நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஹீட்டாக இருக்கும் போதே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கெட்டியான நெய், அதாவது நம்ம உருக்குனா அது வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் வரும். ஸோ அந்த நெய் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ தான் அதோட அரோமா அண்ட் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சமாக உப்பு கம்மியாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் உங்களோட குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்ட்ஸுக்கு கூட வந்து உங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.